இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் கொம்புசுவி குழுவினரை நீங்க பாராட்ட வந்திருக்கிறீர்கள். இந்த கொம்புசுவி படம் தயாரானதுக்கு முக்கிய காரணம் இங்க இந்த கல்லூரி பயின்ற மாணவரின் மகன் முகேஷ் அவர்கள். ஏன்னா தயாரிப்புன்றது மிக கஷ்டமான ஒன்று. இன்னைக்கு படம் வெளியே கொண்டு தியேட்டருக்கு போறதே மிக மிக கஷ்டம். ஏன்னா மக்கள் யாரும் தியேட்டருக்கு சென்று படம் பார்ப்பதில்லை. அப்பெல்லாம் 100 நாள் படம் பார்த்திருக்கோம், 150 நாள் படம் விழாக்கு போயிருக்கோம். இன்னைக்கு 3 நாள் படம் ஓடினாலே வெற்றி விழா கொண்டாடிடுறாங்க. அப்படி இருக்கிற சூழலில் நீங்க அனைவரும் இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி கலைத்துறை உங்களை மகிழ்விப்பதற்காக படம் எடுக்கிறோம். நீங்க எல்லாம் தியேட்டர்ல போய் படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு கருத்தை மட்டும் இந்த இளைய சமுதாயத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். கொம்புசுவி படத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி விடைபெற ஆசைப்படுகின்றேன். நான் இது வரைக்கும் 172 படம் நடிச்சிட்டேன். நான் 172 படம். தமிழ் துறையை சார்ந்த ஜனார்தன் அவர்கள் எல்லாமே சொல்லலாம். இவர் இன்றும் 16 என்றும் 16 சொல்றாரு. இப்பெல்லாம் கையில போன் வச்சிருக்கீங்க, கூகுள் பண்ணா என் வயசு என்னன்னு தெரிய போகுது. அந்த வயசு என்னன்னு சுட்டி காட்டுவதற்காகவும் அதை உடனடியே பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் தூண்டிய பெருமை ஜனார்தனுக்கு உண்டு. ஒழுங்கா இருந்த வயசை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா உடனே எடுத்து சக் 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 கூகுள் சரத்குமார் 71 வயசுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால வயது ஜஸ்ட் அ நம்பர் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால்தான் பல பத்திரிகை சகோதரர்கள் நீங்க 150 ஆண்டுகள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்க 100 ஆண்டு காலம் வாழ்க, நோயோடு இல்லாமல் வளர்கன்னு சொல்லும் போது அப்ப பொய் சொல்றீங்களா நான் கேட்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்பெல்லாம் 100 ஆண்டு காலம் வாழ்கன்னு சொன்னா 100 ஆண்டு காலம் வாழ முடியாவிட்டால் எதற்காக வாழ்க என்று சொல்கிறீர்கள்? அப்படி 50 ஆண்டுகள் வாழகன்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் சரத்குமார் 150 ஆண்டுகள் வாழ்ந்தா இல்லையா உங்களுக்கு பிரச்சனை? நான் வாழ்ந்துட்டு போறேன். அதனால இங்க இருப்போம் அனைவரும் ஆரோக்கியம் மிக மிக அவசியம். எதுக்காக இந்த வயசு இழுத்துக்கிட்டான உள்ள அவர் கொடுத்த அந்த ஹிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்த் இந்த ஹெல்த்தி மைண்ட் ஹெல்த்தி பாடி. நீங்க நல்ல இளைய சமுதாயம் 2025 அதிகமான இந்த ஆண்டு அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியா என்று கருத்து கணிப்பு சொல்லும் போது நீங்கள் வருங்காலத்தை ஆழ்பவர்கள், வருங்காலத்தை நிர்ணயிப்பவர்கள், இந்த பாரத தேசத்தை ஒரு வளமான ஒளிபெறுகின்ற ஒரு நாடாக உருவாக்குபவர்கள். நீங்கள் உங்கள் சிந்தனைகள் எல்லாம் உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தாரை மட்டுமல்ல, உங்கள் உற்றார் உணவரை மட்டுமல்ல, இந்த மண்ணை மட்டுமல்ல, இந்த தேசத்தை பற்றி நினைக்க வேண்டும். நீங்க எல்லாம் தேசப்பற்றோடு இருக்க வேண்டும் என்றது மட்டும் நான் கருத்து சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் வலது தோள்பட்டையில நேஷனல் பிளாக பச்சை குத்தி 25-30 ஆண்டுகள் ஆகிவிட்டன. பேசிக்கலி ஐ எம் இந்தியன். அதுக்கப்புறம் தான் நான் தமிழியன். ஆனால் நம்ம அனைவரும் ஒன்றுபட்டு இருந்தால்தான் இந்த பாரத தேசத்தை உயர்வான இடத்துக்கு கொண்டு போக முடியும். நம்ம ஜனார்தன் வயசை சுட்டி காட்டிய ஜனார்தன் அவர்கள் சரத்குமார் இப்படி இருக்கேன்னா நான் ஐ டோன்ட் ஸ்மோக், ஐ டோன்ட் ட்ரிங்க், ஐ ஹேவ் குட் ஹேபிட்ஸ் இன் மை லைஃப். சிம்பிள் அஸ் தட். அதனால சில கருத்துக்களை சொல்லும் போது யார் சொன்னா நல்லா இருக்கும், இவர்களை வைத்து தவறு செய்வதாக காட்டி இவர்கள் தவறு செய்யக்கூடாது என்று சொல்லும் போதுதான் அது ஆழமாக மக்களை சென்றடைகிறது. அதே போலதான் டூட் படமும். டூட்ல நான் ஒரு ஜாதி வெறியனாக காட்டுகிறார்கள். உண்மையிலே நான் மனித ஜாதியை விரும்புபவன். ஆனா அந்த படத்துல என்ன வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. என்ன கருத்தை சொல்லியிருக்காங்க? தாலி கட்டுற ஒருத்தர் பிள்ளை பொறுத்தது இன்னொருத்தர் கட்டியா அப்படி நானே கேட்டிருப்பேன். அதே போல டிராவிட் என்ற கேரக்டரை வைத்து நீ சோறு தான் தின்றியா வேற எதுவும் தின்றியான்னு கேட்டிருப்பாங்க. மக்களுடைய கருத்தை ஆழமாக புரிந்து இயக்குநர்கள் படம் எடுக்கிறார்கள். தவறாக எதையும் சித்தரிப்பதற்காக அல்ல. ஆகவே இந்த படமும் அப்படிதான் சில தவறுகளை சுட்டிக்காட்டியிருக்கார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா புஷ்பா 1, புஷ்பா 2 செம்மரம் கடத்துவது தான் ஹீரோ, எதிர்த்திருப்பவர் போலீஸ் தான் அந்த படத்துல வில்லன். நாங்க அப்படி காட்டல. போலீஸை மதிக்காது போலீஸை எதிர்த்து நிற்பவர்கள் கடைசியில் தண்டனைக்குரியவர்கள் ஆனார்கள் என்பது இந்த படம். அந்த கொம்புசுவி படத்துக்காக எங்களை அழைத்து இந்த விழாவை சிறப்பாக காம்படிஷன் நடக்க போது இன்னைக்கு நாளைக்கும் அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு எனக்கு வாழ்த்துக்கள். வெற்றி பெறுவதை உடனடியாக இழந்து அடுத்த வார போட்டிக்கு தயாராக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரே ஒரு கருத்து தான், ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம். உடல் ஆரோக்கியம் மிக மிக அவசியம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த ஆரோக்கியத்தை பற்றி சொல்லும் போது உழைப்பவரை உயர்ந்தவனா உழைப்பு இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். அந்த நேர்மைக்கு ஏற்ற உங்கள் செயல் இருக்க வேண்டும் என்று சொல்லி கல்லூரி நாட்களை மறக்கவில்லை. நான் கல்லூரியிலும் சரி பள்ளிக்கூடத்தை இன்றளவிலும் கடைசி பெஞ்சில் இருந்து எப்படியாச்சும் படிச்சு பாஸ் பண்ணு சண்முக பாண்டியன் சொன்ன கருத்துக்கு நான் ஒத்த கருத்து தான். நீங்க மினிமம் குவாலிபிகேஷன் டிகிரி இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த டிகிரி கேனாட் கெட் யூ எனிவேர் இன் லைஃப் நவ். இன்னைக்கு எல்லாமே ப்ரொஃபஷனல் ஆயிட்டாங்க. படிக்காத மேதைகளும் உருவாகி இருக்கிறார்கள். படிக்காமல் பேசிக் இன்ஃபுளுன்சர்ஸ் சிட் அட் ஹோம் இன்ஃபுளுன்சர்ஸ் ஆகி பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ உங்கள் கொள்கை எக்கனாமிக் growth மட்டுமல்ல, அகாடமிக் growth இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூன்னு சொல்லி இந்த விழாவுக்கு அழைத்த எங்க குழுவை கொம்புசுவி குழுவை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் முறை நன்றி கூறி
தொடரட்டும் உங்கள் சிறந்த பயணம், வெற்றி பெறுங்கள், உழைப்பால் உயரங்கள் சொல்லி ஜாதி மத மொழி பேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் பாடுபட கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் ஆங்கில புத்தாட்டுகளையும் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.